எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ப்ராப்ளம்க்கு ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி எலி தொல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படியா ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி இருக்க போகுது. இது பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு எலி பொரியில் நம்ம ஒரு சின்ன துண்டு தேங்காயோ இல்லை தக்காளியோ இது ரெண்டும் வச்சா கண்டிப்பாக நமக்கு அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் தெரியும். நிறைய பேர் இந்த எலிக்கெல்லாம் எலி அட்டை, எலி கேக்கு, அப்புறம் ரைஸில் எலி மருந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடாக இருக்கும். உள்ளே இருக்க அந்த கம்பியில் இந்த மாதிரி சின்ன துண்டு தேங்காய், தக்காளி எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். நைட் டைமில் இது ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் எலி நமக்கு சிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது ஒரு ஓரமாக நல்லா இருட்டாக இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த எலிப்பொறி நமக்கு ஹார்ட்வேர் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வுட் ஒர்க் மர வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நம்ம கேட்டோன்னா கிடைக்கும். இது லெஸ் தேன் 250 ருபீஸ், அதாவது 250 ரூபா, அதுக்கு கீழே தான் அமௌண்ட் வரும். ஸோ நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா லைஃப் லாங் நமக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி இருக்கிற மிஷினரி லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. ஸோ கரண்ட்டாக என்னென்ன எலி பிடிக்கிறதுக்கு இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் தேடி அலைஞ்சு நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா ரொம்ப சேஃபு. இது பார்த்திங்கன்னா அப்போவே நமக்கு ஈஸியாக ஒரு மிஷின்னே சொல்லலாம், எலி பிடிக்கிறதுக்காகவே கண்டுபிடிச்சது. ஸோ இது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், நம்ம குழந்தைங்க வீட்டில் வச்சுருக்கோன்னா அந்த தேங்காய் துண்டை மாத்திரம் பிடிச்சி இழுத்தாங்கன்னா டப்புன்னு கையில் அடிச்சிரும். ஸோ அது மாத்திரம் நம்ம பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணிக்கணும். அதனால தான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஓரமாக இது வைக்கிறது. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் அழகாக சூப்பராக நம்மளோட தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இவ்வளோ நாளாக கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த குட்டி எலி மாட்டிருச்சு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த தேங்காய் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி உள்ளே இருக்குது. நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். ஒரே ஒரு நைட்டு தான், ஜஸ்ட் ஒரே நைட்டில் நம்மளோட பொருளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளோட குட்டி வில்லன் சிக்கிட்டார். அதனால் மற்ற வழி எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரை பண்ணாலும் சிக்காத எலி இந்த மாதிரி பொறி வைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 2-3 நாள்லேயே சிக்கிரும். இந்த வழி எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஈஸியாகவே. ஸோ இந்த மாதிரி நம்ம எலி பிடிக்கிறப்ப அது செத்துருமா அப்படிங்கிற பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். எலி உயிரோடு தான் நமக்கு சிக்கும். இதை நம்ம கொண்டு போயிட்டு வீடெல்லாம் எதுவுமே இல்லாத பிளேஸில் கொண்டு போய் ஓப்பன் பண்ணி விடுறதுனா விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு 2-3 டேஸ் நம்ம எதுவுமே கொடுக்காமல் இருந்தோன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அது இதுவாயிரும். அது நம்மளோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், இது முதல் நாள் நைட்டு வச்சுட்டு படுக்கிறப்போ ஒரு டவுட் இருந்தது, லாக் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் முதல் நாள் எலி சிக்கலை அப்படின்னா அடுத்த நாள் திரும்ப பொரியில் வைக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன துண்டு பொருளாக இருந்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக வைங்க. அப்போ தான் அந்த வாசனைக்கு அடுத்த நாளாவது அது சிக்கும். ஸோ ஒரு நாளும் நம்ம வைக்கிற பொருளை மாற்றிட்டே இருக்கணும். அதே மாதிரி எலி பொறி வைக்கிற இடத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எலி நடமாட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போயிட்டு இந்த எலி பொரியை வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸில் கண்டிப்பாக எப்படிப்பட்ட எலியுமே சிக்கிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலி பொறி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இது கொண்டு போயிட்டு ஒரு வீடு எதுவுமே இல்லாத பிளேஸில் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். சின்ன எலியாக இருந்தாலும் அதையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அது ஜாலியாக வெளியில் ஓடி போயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எலி தொல்லை இருக்குன்னா நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.